பார்வதி கூட்டிட்டு போவேன், வாயவே திறக்க கூடாது என்று சொல்லிவிட்டு சரி நாளை திணையை கொண்டு நாட்டில் உள்ள மக்களுக்கு படியலக்க வருகிறார். படியலக்கு இருவேர்களும் வருகிறார்கள். ரதத்துல ஏறி வரும்போது பாதி தூரம் வந்திருக்கா. சரி ஆண்டவா ரதத்தை நிறுத்துங்கள். ஏ பார்வதி உங்ககிட்ட சொல்லி தானே கூட்டிட்டு வந்தேன். வாட் திஸ் ப்ராப்ளம்? புழுப்புழுப்பு தாங்கவே முடியல. சரி அதாவது அங்க ஒரு அதிசயம் நடக்க ஆண்டவா. அதாவது ஒரு அறியாத சிறுவன் தெரியாத வேலை பாக்குறான். என்ன செய்யறான்? ஆட்டுக்குட்டிக்கு கொலை பறிக்காயா. ஆட்டுக்குட்டிக்கு கொலை பறிக்க வாசம் வந்தானே, கப்பு இல்லாம டீ குடிக்கிறான். என்னதான் செய்யறாரு? அப்புறம் கையில ஊத்தியே குடிக்க முடியும். குடிக்கலாமே, அழகா இருக்கும். அதாவது சரி ஆட்டுக்குட்டி கொலை பறிக்கா நல்ல விஷயம் தான். எப்படி வெட்டுறான்? முனிக்கொப்புல இருந்து அடிக்கொப்ப வெட்டுதான். அவன் தான் எங்க கூட சேர்ந்து விவரம் இல்ல. எப்படி முனிக்கொப்புல இருந்து அடிக்கொப்ப வெட்டினா எப்படி தெரியுமா? சரி வெட்டு பாதி வெயிட் பாதி உடனே உடஞ்சு விழுந்துரும். அவனும் விழுந்துறானு அவனுக்கு தெரியும். அது ரெண்டாவது கொப்பு வரதா வரலையா? அவனுக்கு அதெல்லாம் எண்ணம் இல்ல. சரி அவனோட விதி அவ்வளவுதான் எழுதி வச்சிருக்கு. அந்த சிறுவன் இப்ப கீழே விழ போறான், நீங்க தான் காப்பாத்தணும் ஆண்டவா. என்ன அவனோட விதி அவ்வளவுதான். இல்லை ஆண்டவா, அவனை காப்பாத்தியே தீரணும். சரி அப்படின்னு சொன்ன பொழுது சரி பார்வதி கொப்பு முறிஞ்சு கீழே விழுவான். சரி கீழே விழும்போது அம்மா அப்படின்னு விழுந்தாம்னா சக்தி நீ போய் காப்பாத்திரு அப்பான்னு சொல்லணும் தான் ஆண்டவன். அப்படி சிவபெருமான் போய் காப்பாத்துறேன் இப்படின்னு ரெண்டு பேரும் இங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சிறுவனும் கொப்பு முறிஞ்சு கீழே விழ போறான். அவ வாயில என்ன வார்த்தை வருது? என்ன வருகிறது? அம்மா என்று அவன் சொல்லவில்லையே, சொல்லவில்லை. பாவி அம்மா என்றோ சொல்லவில்லையே, சொல்லவில்லை. அம்மான்னு சொல்லல, அப்பான்னு சொல்லல. அம்மான்னு சொல்லல, அப்பாவும் சொல்லல. அத்தான் நாச்சு குட்டாளா? அவன் என்ன சொன்னான் தெரியுமா? என்னம்மா சொல்லுகின்றான்? என்று சொன்னானே, செத்தேன் என்று சொன்னானே, பாவி செத்து தானே இதான் சொல்லியிருக்கான். செத்தே போயிட்டான். அதான் சொல்லியிருக்கான் பாத்துக்கோ. என்ன வாக்கு சனியும் போக்கலன்னு. அவன் வாயில என்ன வார்த்தை வருதோ, என்ன குடி இருக்கோ அதுதான் நம்ம நாடி துடிப்பு. அப்படி அந்த சிறுவன் செத்தேம்னு விழுந்தான், செத்தே போயிட்டான். செத்தே போனான். ஏட்டி பார்வதி இல்லம்மா வா, வாயை முடிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ரதத்துல ஏறி பார்வதி சும்மா இருப்பாளா? ஆண்டவா ரதத்தை நிறுத்துங்கள். மீண்டும் ஒரு அதிசயம். என்ன அதிசயம் தெரியுமா? அங்க ரெண்டு பாம்பு ரெண்டும் தவம் இருந்து கொண்டு இருக்கிறது. என்ன சிவனே சொல்லு. இதுவரைக்கும் உங்களை நோக்கி எத்தனையோ மனிதர்கள் தவம் இருந்து பார்த்திருக்கிறேன். எத்தனையோ முனிவர்களும் ஆண்டவா சிவபெருமானே சிவபெருமானே சொல்லி தவம் இருப்பதை பார்த்திருக்கிறேன். சரி நானும் முதலா இந்த பாம்பு தவறு இன்னைக்கு தான் பாக்கேன். அதாவது எங்கேயாவது பாம்பு தவறு இருக்குமா? பாம்பு செய்யும் தவத்தை போல பார்வதி நான் கண்டதில்லை. நாகம் செய்யும் தவத்தை போல நான் அந்த உலகத்திலே பார்த்ததில்லையே. நாள் வரைக்கும் இப்பொழுது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அது அவங்க இருக்கிற சொரூபம் எப்படி இருக்கிற? தல மனிதர்கள் தோற்றம், உடம்பு பாம்பின் தோற்றம், சர்ப்பத்தின் தோற்றம். இப்படி இருந்து யாராவது தவம் இருப்பார்களா? எதுக்காக தவம் இருக்காங்க? அந்த விவரத்தை சொல்லுங்களேன். சொல்லுங்க சுவாமி. அம்மாயே பார்வதி இந்த நாகலோகத்தை ஆட்சி செய்யும் இவர்தான் நாகராஜன், இவர்தான் நாகக்கண்ணி. இவர் நாகராஜன் ஆகட்டும் பார்வதியே. அப்பா இவர்தான் நாகராஜன், இவர்தான் நாகக்கண்ணி அல்லவா? எதுக்காக தவம் இருக்காங்கன்னா ஒரே ஒரு பிள்ளை செல்வம் வேணும் என்று தவம் இருக்கிறார். சுவாமி என்ன ஒரே ஒரு குழந்தை செல்வம் தான கொடுத்தால் என்ன மோட்சம் வந்து விடுமா? பார்வதி ஒரு பிள்ளை வரம் கொடுக்கணும்னு சொன்னா, இப்ப உனக்கும் பொண்டாட்டிக்கும் ஒரு பிள்ளை கொடுக்கணும்னு சொன்னா சும்மா லேசா கொடுக்க மாட்டாங்க. போன ஜென்மத்துல நீ என்ன பாவம் செஞ்சேன்னு பாவ புண்ணிய கணக்கு பார்த்துட்டு தான் பிள்ளை கொடுப்பாங்களாம். அப்போ அந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் பிள்ளை வரம் கொடுக்கணும்னு சொன்னா ஏட்ட எடுத்து பார்க்கணும். ஏட்ட எடுத்து பார்க்கணும். நம்ம இங்க என்னதான் செஞ்சாலும் சித்திரபுத்திர நயனார்னு ஒருத்தர் இருக்காரு. நம்ம நினைப்போம் நாலு சோத்துக்கு கூட தான் கட்டப்பீடி அடிக்கும், அப்பனுக்கு தெரியாது. கோயில் கூட தான் கோட்டை அடிக்கும் அங்குடி இருந்து அப்படின்னு நம்ம நினைப்போம். அங்க மேல நம்ம கணக்கு எழுதிக்கிட்டே இருப்போம். ஆமா சித்திரபுத்திர நயனார். அப்போ சித்திரபுத்திர நயனார வரவழைச்சு இந்த நாகராஜன் நாகக்கண்ணிக்கு பிள்ளை வர இருக்கா இல்லையான்னு பாப்போம். பார்க்கலாம் என்று நாகராஜன் ஏட்ட சித்திரபுத்திர நயனாரை வரவழைத்து நாகராஜனுடைய ஏட்ட திருப்பி பார்க்காங்க. ஏட்டுல என்ன இருக்கு? நாகராஜ மன்னனுக்கு 7 தலைமுறைக்கும் எந்த பிள்ளை இல்லை ஐயா, நாகராஜனுக்கு 7 தலைமுறைக்கு எந்த பிள்ளை இல்ல, எந்த பிள்ளை கிடையாது. உடனே நாகக்கண்ணி ஏட்டு எடுத்து பாருங்க. அவ ஏட்டுல என்ன இருக்கு தெரியுமா? என்னமா இருக்கு? அந்த நாகக்கண்ணி பெண்ணாளுக்கும் 7 தலைமுறைக்கும் எந்த பிள்ளை கிடையாதம்மா, கிடையாதம்மா. அவ மாறி மாறி பிறந்திட்டாளோ, மாறி பிறந்திட்டாளோ, அவ மனக்கவலை தீராது. மாறி மாறி பிறந்திட்டாளோ, ரிப்பீட் பிறந்திட்டாளோ, மனக்கவலை தீராது.
நாகராஜ ஏட்டு எடுத்து பார்க்கும்போது 7 தலைமுறைக்கு ஏந்தும் பிள்ளை இல்லைன்னு இருக்கு. என்ன காரணம்னு அதுல இருக்கும். என்ன செஞ்சாம்னா இந்த நாகராஜன் இந்த காலத்துல எப்படி பிறந்தான்? இந்த காலத்துல பாம்பும் மனிதனும் சேர்ந்த கலவையா இருக்கான். பிறந்த நாகராஜன் போன ஜென்மத்துல ஒரு வேட்டைக்காரனா பிறந்தான். வேட்டைக்காரன்னு சொன்னா காட்டுக்கு நாயை பத்திக்கிட்டு போவாங்க. ஆமா, அணில் அடிக்க மயில் அடிக்க. அதே போல இந்த நாகராஜன் வேடுவர் குலத்திலே பிறந்து காட்டுக்கு சென்று அணில் பிள்ளை, கீரி பிள்ளை, புள்ளி மானு வயிற்றுக்குள்ள இருந்து குட்டி மானு. அடிங்கப்பா, மானே யாருக்குனே கர்ப்பமா இருக்கு, மானு வயிற்றுக்குள்ள இருந்து பெண் மானு, அப்படி குட்டி மானு எல்லா பிள்ளைகளையும் இப்படி சுட்டு சாப்பிட்டு இருக்கான். அணில் பிள்ளை, கீரி பிள்ளைன்னு. அந்த பிள்ளைகளை சுட்டு தின்ன காரணத்தால இந்த ஜென்மத்துல பிள்ளை இல்ல. பிறப்பில் பிள்ளைகளை சுட்டு தின்ன காரணத்தால் இப்பிறப்பில் பிள்ளைகள் கிடையாது. சரி, நாகராஜன் தான் ஒரு ஆம்பளை 4 பாவம் செஞ்சிருப்பான். இந்த நாகக்கண்ணி என்னை போல ஒரு பெண் தானே, அவளுக்கு பிள்ளை இருக்கா பாக்கணும்ல. 7 தலைமுறைக்கு ஏந்தும் பிள்ளை இல்லன்னு. சரி, இதுக்கு இவளுக்கு ஏன் இல்லன்னு கேட்டனா, இந்த நாகக்கண்ணி இந்த காலத்துல பாம்பா பிறந்தவா, போன ஒரு ஜென்மத்துல மருத்துவ குல பெண்ணாக பிறந்திருக்கா. மருத்துவ குல பெண்ணாக பிறந்திருக்கா. நம்ம இந்த காலத்துல நர்ஸ்னு சொல்லுதோம் இல்லையா, அதத்தான் அந்த காலத்துல மருத்துவம்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல டாக்டர் நர்ஸ் கிடையாது, மருத்துவம் மட்டும்தான். அதே போல மருத்துவ குல பெண்ணாக பிறந்த இந்த நாகக்கண்ணி பெண்ணானவள் மருத்துவ குல பெண்ணாக பிறந்து ஒரு தலைவலிக்கு மருந்து கொடுத்திருக்கலாம். ஒரு வயிற்று வலிக்காச்சும் மருந்து இருந்தாலா? தரல. என்ன செஞ்சிருக்கா? 7-8 பிள்ளைகளை திட்டம் போட்டு கருகழிச்சிருக்கா. கருவை கலைக்கலாம் ஐயா, கலைக்கலாமா? அப்படியே தப்பி தவறி பெண் குழந்தை பிறந்துட்டாலும் அவட்ட கொண்டு கொடுப்பாங்க. அவட்ட கொண்டு கொடுப்பாங்க. ஏன்னா அந்த காலத்து கள்ளிப்பழ ஊத்தி கொண்டுருவா. அடேங்கப்பா, அந்த காலத்துல சொல்லுவாங்க பாரு, தலை பிள்ளை பொம்பளை பிள்ளை வேண்டாம், ஆம்பளை பிள்ளை வேணும், ஆம்பளை பிள்ளை வேணும்பாங்க. தப்பி திணறி பொம்பளை பிள்ளை பிறந்தா கள்ளிப்பாலை கொடுத்து கொண்டுருவாங்க. அப்ப இவ நமக்கு இருக்கானே தலைப்பிள்ளை. ஐயோ, தலைப்பிள்ளை. சரி, சந்தோஷம். அதனால இந்த நாகக்கண்ணி பெண்ணானவள் இப்படி ஒரு பாவம் செஞ்சிருக்கா. பாவம் செய்த இவர்களுக்கு பகவானால் பிள்ளை வரம் கொடுக்க முடியாது என்று சொல்லி பகவான் சொன்ன பொழுது பார்வதி பிடிவாதம் பிடிக்கும். ஆண்டவனே பகவானே, ஆண்டவனே பகவானே, அடியனோட வார்த்தை கேளும், பிள்ளை இல்லா இவர்களுக்கு பிள்ளை வர கொடுக்கலன்னா உங்க பின்னால வரமாட்டேன், பொங்கி பொறிக்க மாட்டேன், பூமாம் என்று சொல்ல மாட்டேன், ஆக்கி அவிக்க மாட்டேன், ஆக்கி அழிக்க மாட்டேன், ஆளன் என்று ஆளன் என்று சொல்ல மாட்டேன். போன ஜென்மத்துல தானே பாவம் செஞ்சாங்க. பிள்ளை வரம் கொடுக்கலன்னா உங்க பின்னால வரமாட்டேன், உங்களுக்கு பொங்கி பொறிக்க மாட்டேன், பூமாமன்னு சொல்ல மாட்டேன், உங்களை ஆக்கி அவிக்க மாட்டேன், உங்களை ஆளன்னு சொல்ல மாட்டேன். உங்களை அத்தான்னு கூப்பிடுறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. பார்வதி பிடிவாதம் பிடிச்சேன்னு வச்சுக்க, என்னால இவர்களுக்கு பிள்ளை வரம் கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்கலன்னு நினைச்சேன்னா சக்தி நீயே போய் பிள்ளையா பெற. ஆண்டவனே பகவானே, தென்னாட்டுடைய சிவனே போச்சு, எந்நாட்டவருக்கு இறைவா போச்சு. இன்னும் எத்தனை இடத்துல குழந்தையாக பிரவேசிக்க சொல்றீங்க? மாயாண்டிக்கு அம்மா, அந்த மையான களத்துல இருக்கிறானே அப்படாகப்பட்ட மாயாண்டி சொல்லைக்கு தாய் பேச்சியாக அவதாரம் எடுக்க சொன்னியே, எடுத்தேன். உங்கள் மனைவியாகப்பட்ட பார்வதி. சரி, அந்த மலையரசனுக்கு திருமகளாக பிறக்க சொன்னிலே பிறந்தேன். ஆமா, அந்த தர்க்கராசனுக்கு தாரியாவளிக்கும் மகளாக பிறக்க சொன்னியே, மகளாகவே பிறந்தேன். சரி, அடுத்து அந்த மதுரை வாழும் சொக்கனுக்கு முடிச்சு கொடுத்தியே முடிச்சு. ஆமா, இப்போ போயும் இதுவரைக்கும் மனிதர்கள் வயிற்றிலே நான் பெண்ணாக பிறந்தேனே, இந்த சர்ப்பத்தின் வயிற்றில் எப்படி சுவாமி பிறப்பது என்று சொல்லி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சொன்ன பொழுது பார்வதி அம்மாளுடைய 1008 சொரூபத்திலே அரை சொரூபத்தை மட்டும் எடுத்து 8 அமிர்த கலசத்துல அப்படி தடைத்து ஏ நாகராஜா, அப்படி 8 கலசம் பத்திரமா வச்சு பிள்ளையோட கவலை இன்னையோட தீர்ந்ததுப்பா. ஏ அப்பா, மைந்தனோட கவலை மன கவலை எல்லாம் தீர்ந்ததல்லவா என்று சொல்லி 8 கலசத்தை நாகராஜன் கையில கொடுத்து பகவானும் பார்வதி வரங்களை எல்லாம் கொடுக்கிறாரு. எப்பா ஏ நாகராஜா, இந்த 8 கலசத்தை உன் பொண்டாட்டி கையில கொடு. சரி, என்ன செய்யணும்? 40 நாள் அடகாக்கணுப்பா. 41ஆம் நாளையிலே செவ்வாய்க்கிழமையில உனக்கு 8 பிள்ளை தாரேனப்பா என்று பகவானும் பார்வதியும் வாக்கு வரங்களை கொடுக்க, சரி, நாகராஜன் 8 கலசத்தை வாங்கி கொண்டு நாகக்கண்ணி கையில் கொடுத்தார். நாகக்கண்ணி கையில் கொடுத்து அந்த நாகக்கண்ணி பெண்ணானவள் 40 நாள் அந்த கலசத்தை வச்சு அப்படி சுருண்டு இருந்து அடகாத்து வருகிறார். 40 நாள் அடகாத்தா குஞ்சு சாகாதுல்ல. சரி, விடிஞ்சா 41 நாள் பிறக்க போது கலசம் இன்னும் அப்படி இருக்கு அப்படின்னு மனதில் நினைக்கும் பொழுது ஆண்டவன் சிவபெருமான் வலதுகை பெருவிரலை எடுத்து நாகக்கண்ணி வால் பகுதியிலே தொட
தவத்தை விட்டு வழி நடந்தாள் அந்த நாகக்கண்ணி பெண் கொடியானவள். அது 41 நாளையில நல்ல செவ்வாய்க்கிழமையில என் தாயாகப்பட்ட மாரியம்மா முப்படாதி காளியம்மா காந்தாரி கனகதுர்க்கை பூமாரி சடமாரி சந்தனமாரி வடக்குத்தியா முப்படாதி அக்கா தங்க 8 அவ கோல வெளியழகி குங்குமுக பொட்டழகி சேலை கட்டும் இடையழகி செந்தூர பொட்டழகி மாரியம்மா பஞ்ச முகத்தழகி மருதாணி கையழகி செக்க செவப்பழகி அவ செந்தூர பொட்டழகி அவ அட்டகாளி 8 பேரு சாமாதி சாமம் போல சதிசாம நேரத்திலே நஞ்சு போட்டா நெஞ்சு இருக்கும். அதாவது இந்த கீழ தென்கலமா நன்னகரத்துல குடிகொண்டிருக்கிற என் தாய் மாரியம்மா அவ கோவக்காரி கொணக்காரி இந்த ஊருக்கு அவ சொந்தக்காரி. சாமாதி சாமம் போல அட்ட காளியர்கள் 8 பேரு எப்படி வந்து பிறக்கிறா தெரியுமா? எப்படியம்மா வந்து பிறக்கின்றா? அப்ப தோறாந்த நாளையிலே அது நல்ல செவ்வாய்க்கிழமையிலே 8 நல்ல கலசங்களும் அது உருளுதையா பெறலுதையா கலசம் பெறலுதையா உச்ச 8 கலசங்களும் உருளுதையா பெறலுதையா சாமி பெறலுதையா 8 கலசங்களும் சாமி 41 நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமையிலே அட்டகாளி 8 பேரும் ஓடுங்கம்மா ஒரு குலவே பொன்னாள மணிக்கொலவே தாயே முதலாவது கலசத்திலே மாரியம்மா நம்பிரந்தா இரண்டாவது கலசத்திலே ஆத்தா ஈஸ்வரியா நம்பிரந்தா மூணாவது கலசத்திலே ஆத்தா முப்படாதி நம்பிரந்தா தாயே நாலாவது கலசத்திலே ஆத்தா வடக்குத்தியா நம்பிரந்தா ஆறாவது கலசத்திலே தாயே சந்தனமாரி நம்பிரந்தா ஏழாவது கலசத்திலே சட்டமாரி நம்பிரந்தா தாயே எட்டாவது கலசத்திலே 8 கலசத்திலே அட்ட காளியாக அவதரித்தார். நாகக்கண்ணிக்கும் பிள்ளையில்லா கவலை பெருங்கவலை எல்லாம் தீர்ந்து குழந்தை இல்லா கவலைகள் கொடுங்கவலை எல்லாம் தீர்ந்து 8 கலசத்துல 8 காளியாகவே வந்து அவதரிச்சா. காளியாகவே அவதரித்திருக்கிறாள் அல்லவா என் தாயாகப்பட்ட மாரியம்மா. 8 என்ன பிள்ளைப்பா? என்ன பிள்ளைகள் தாயே? பொட்ட பிள்ளை. அடேங்கப்பா பெண்களை பெருத்தகள் எல்லாம். ஆமா அப்ப சொன்னியே ஊருக்கு பிறந்தது 8 பிள்ளைகள் பிறந்திருக்கு. சந்தோஷம். அதாவது தவம் இருந்து பெத்த பிள்ளைகள் யாரு? காளியர்கள் 8 பேரும். காளியர்கள் 8 பேரும். முதலாவது பிறந்த என் தாய் மாரியம்மா ஈராத்து மத்தியில இருக்கன்குடியில கோட்டை கட்டி இருப்பா. ரெண்டாறு இணையக்கூடிய இடத்துல கோட்டை கட்டி இருக்கா. சரி, அதான் அவளுக்கு பிடிச்ச இடமா. அதான் அவளுக்கு ஒரு பெயர் ஈராத்துக்காரி இருக்கன்குடி மாறி என்று சொல்லி முதலாவது கலசத்துல ஆத்தா மாரியம்மா தான் பிறந்தா. மாரியம்மா தான் பிறந்து குலசையில குடிகொண்டு இருக்கிறாளே முத்தார செல்வி முப்படாதி அம்மா. சரி, சடையோடு இருப்பா. அவதான் சடமாரி பூவா ஜொலிக்காளா. அவதான் பூமாரி அம்மா. இந்த 8 பேத்துல ஒருத்தி மட்டும் வித்தியாசமா உள்ளவா. இப்படி கருகருன்னு காட்டு பூனை மாதிரி இருக்க மாட்டா. அங்கமெல்லாம் காந்தம் அந்த அம்மனுக்கு. அவதான் காந்தாரி கனகதுர்க்கை. வந்தாலே தனியா தெரிந்தாய். இவ வந்தா நினைச்சுக்கேன் இப்படி அடிட்டு ஓடிடுவா. ஆனா அந்த அம்மா அப்படி கிடையாது. காந்தம் அம்மாளுக்கு அதாவது ஒருபடி வத்தல புகை போட்டனா காந்தாரி அம்மனுக்கு ரொம்ப பிடிக்கும். காந்தாரி அம்மனுக்கு பிடிச்சதே ஒருபடி வத்தல தான். வடக்குத்தி அம்மா பூமாரி பொன்மாரி அக்னி மாறி அனல் மாறி தீச்சட்டி மாறி பூமாரி. சரி, இப்படி அட்டகாளி 8 பேர் வந்து பிறக்கும் பொழுது அவ அந்த மாதிரி இந்த மாதிரி இல்லம்மா, வேற மாதிரி. சரி, இப்படி பிறக்கும் பொழுது அம்மா அதாவது பாம்பு வயித்துல பாவையா பிறந்திருக்கின்றாள். சர்ப்பம் திருவயிற்றில் சக்தியாக பிறந்திருக்கா. நாகத்தின் திருவயிற்றில் சரி நாயகியா பிறந்திருக்கா. ஐயா ஏன்னா யாரு பார்வதியோட அம்சத்துல பிறந்தவதான் இவ அட்டகாளி 8 பேரும். பிறக்கும் பொழுது அவ எப்படி பிறந்தா தெரியுமா? எப்படி அம்மா பிறந்திருக்கின்றாள்? வீரப்பெல்லாம் விரிசடையா விரித்தாள தலமுடியா வீரப்பெல்லாம் விரித்தாளும் தலமுடியா அப்போ நல்ல சடையழகி ஆரவார சொருவக்காரி அப்போ நல்ல சடையழகி ஆரவார சொருவக்காரி தாயே நாக வந்து கொடபிடிக்க நல்ல பாம்பு தாளாட்ட நல்ல பாம்பு
எப்படி தாய் பிறந்திருக்கா? நமக்கெல்லாம் பல்லு எப்படி இருக்கு? பூசணி விதை மாதிரி இருக்கு. நல்ல அரிசி விதை மாதிரி இருக்கும். பார்த்தா பூசணி விதையா பத்த வச்சிருக்காங்க. அது பச்சை குத்து போய் இருக்கு உடத்துக்காரனுக்கு. சரி. ஆனா ஆத்தாளுக்கு பல்லு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? வீர பல்லு. சரி. 2 பல்லு எப்படி இருக்கும் பாத்திருக்கியா? ஆமாத்தா. அதுதான் அவளுக்கு வீர பல்லு விரி சடை. அப்ப கோர பல்ல தான் வீரப்பல்லு. அது இல்ல. சரி. அம்மாளுக்கு இருக்குது வீரப்பல்லு விரி சடைய பாத்தியா? அடேங்கப்பா. எங்கயாச்சும் பாத்திருக்கியா நீ? நான் இதுவரைக்கும் அம்மா எத்தனையோ அம்மா பாத்திருக்கேன். ஆனா எங்க அம்மா மாதிரி இந்த அம்மாவும் பார்த்தேன். இது வித்தியாசமா இருக்கு. நானே பார்த்தேன். அப்படி கேர்ள்ஸ் மாதிரியே எடுத்து பண்ணி வச்சுக்க பாத்தியா? அழகா இருக்கா. அதாவது வீரப்பல்லு ஒரு சடா அப்பு சடையழகி. சரி. மஞ்ச முகத்தழகி மருதாணி கையழகி. ஏ தாயே மாயன் தங்கை மாரியம்மா. இப்படியாக அஷ்டஎட்டு காளியரும் பிறந்த பொழுது சரி ஆத்தா கையில மொத்தம் 10 கை இருக்கும். 10 கரத்துல 10 ஆயுதத்தோடு பிறந்திருக்கு. அம்மா கோடாரி கடப்பார சுத்தியலும் அம்பட்டி அந்த ஆயுதம் இல்லையா? ஆத்தா கையில இருக்கு பாரு. வேப்பலை கப்பரை திரிசூலம் பிரம்பு உடுக்கை வீரவாள் சாட்டை கப்பரை பிரம்பு இப்படின்னு சொல்லி 10 ஆயுதம் உண்டு. 10 ஆயுதங்களோடு பிறந்திருக்கிற என் தாயா போட்டு அதுல ஒவ்வொரு ஆயுதங்களும் ஒவ்வொரு இடத்திலே வந்து பிறந்தது. எந்த ஆயுதம் எல்லாம் எங்கே வந்து பிறந்துதானா? எங்கேயம்மா வந்து பிறந்திருக்கிறது? வேம்பு வந்து பிறந்த இடம் ஏ மாரியம்மா. ஏ மாரியம்மா. தாய மாரியம்மா. தாய மாரியம்மா. அது விஜயநகர் பட்டணத்தில் அம்மா மாரியம்மா. வேம்பு வந்து பிறந்த இடம் ஏ மாரியம்மா. தாய மாரியம்மா. அது விஜயநகர் பட்டணமா அம்மா மாரியம்மா. உடுக்கை வந்து உடுக்கை வந்து பிறந்த இடம் ஏ மாரியம்மா. ஏ மாரியம்மா. சட மாரியம்மா. சட மாரியம்மா. முத்துராஜ பூமியில பூ மாரியம்மா. உடுக்கை வந்து பிறந்த இடம் ஏ மாரியம்மா. தாய மாரியம்மா. முத்துராஜ பூமியிலே அம்மா மாரியம்மா. சாட்டை வந்து சாட்டை வந்து பிறந்த இடம் ஏ காளியம்மா. ஏ காளியம்மா. தாய காளியம்மா. தாய காளியம்மா. சதுரகிரி மேடையில அம்மா காளியம்மா போடு. சாட்டை வந்து பிறந்த இடம் ஏ காளியம்மா. தாய காளியம்மா. சதுரகிரி மேடையில அம்மா காளியம்மோ. கையில வச்சிருக்காளே வேப்பிலை. அடேங்கப்பா. வேம்பு வந்து பிறந்த இடம் விஜயநகர் பட்டணத்தில். விஜயநகர் பட்டணத்தில் வேப்பிலையை கையில் எடுப்பா வேண்டிய மக்களுக்கு வரம் கொடுப்பா. உடுக்கை பிறந்த இடம் சரி உத்திராஜ பூமியில். அடேங்கப்பா. உத்திராஜ பூமியில உடுக்கை கையில் எடுப்பா உண்மை குறி சொல்லுவா. சொன்ன குறி தப்பவே தப்பாது. அடுத்து கையில வச்சிருக்காளே திருநீர் கப்பரை. ஆமா கப்பரை பிறந்த இடம் கைலாச பர்வதத்தில். கைலாய பர்வதமா. கப்பரையை கையில் எடுப்பா கேட்டவருக்கு வரம் கொடுப்பா. கேட்ட மக்களுக்கு எல்லாம் வரம் கொடுக்கிறா. திருநீர் போன இடம் தீவனையே வரவே வராதல்லவா. இப்படியாக அஷ்டஎட்டு காளியர்களும் ஆயுதத்தோட வந்து பிறந்திருக்கும் பொழுது 8 பேரையும் பெத்தாலும் போதாது. பேணி வளர்க்க தெரியும். குழந்தை பெக்கிற எல்லாம் பெத்துறலாம். ஏன்னா தவம் இருந்து பெத்த பிள்ளைகள் அத பேணி வளர்க்கணும்னு சொன்னா ரொம்ப கஷ்டம். சரி. அதாவது இவ 8 பேரும் சக்தியோட அம்சத்துல இருக்கா. தாயின் தகப்பனும் பாம்பின் சொரூபத்துல இருக்காங்க. பிறந்த பிள்ளைக்கு தாயமிர்தம் கொடுப்பது வழக்கம் அல்லவா? இந்த பாம்பு 2 தாயமிர்தம் கொடுத்ததுன்னு சொன்னா வாரது எல்லாம் விஷம் தான். அதாவது சொல்லுவாங்க பாத்துக்கோ முன்னோர்கள், விதை ஒண்ணு போட்டா சொரவண்ணா முளைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்னது? என்ன? நெல்லு போட்டா மல்லிகைப்பூ முளைக்காதல்லவா? ஆனா இங்க எப்படி இருக்கு? எருக்கிழமை மூட்டுல மல்லிகைப்பூ பூத்தது போல் நாகம் திருவேச்சில் நாயகியா வந்து அவதரித்திருக்கிறார். இவ 8 பேருக்கு நம்ம தாய்ப்பால் கொடுத்தோம்னா அவன் விஷம் பிள்ளைகளுக்கு பரவிடும். சரி. காட்டுக்கு போய் இறை தேடிட்டு வருவார். இறை தேட வேண்டும் என்று சொல்லி எங்க வருகிறார்? எங்க வருகின்றார்? நாகராஜ மன்னவரும் நாகக்கண்ணி பெண்கொடியார் நாகலோகம் தான் கடந்து நலமுடனே ஏகி வாரா. மன்னவரும் தேவியுமா மகிழ்ந்து கூடி ஏகி வாரா. நாகராஜர் நகக்கண்ணி இறைதேட சந்தனமாங்காட்டுக்கு வந்தார்கள். சந்தனமாங்காட்டுக்கு வராங்க. கொம்பு தேனை எடுத்துக்கொண்டு அப்படியே நாகலோக பட்டணத்துல வந்து முதலாவது பிறந்தால என் தாய் மாரியம்மா. நாகக்கண்ணி வாளால தேன் எடுக்கிறான். அம்மா வாளால தேன் எடுத்து பிள்ளைக்கு வாயதுல ஊட்டுகிறா. ஊட்டி வளர்க்கிறா. பிள்ளைக்கு உடம்பெல்லாம் நெய் உருக. சரி. எப்படி வளர்க்கிறா தெரியுமா? பாலூட்டி அம்மா நீராட்டி பவுசுடனே பிள்ளையே வளர்த்து
பவுசுடனே வளர்த்து வருகின்றாள் அல்லவா. குளிப்பாட்டி சேனை ஊட்டி குதூகலமாக அட்டகாளி 8 பேர்களையும் வளர்த்து வரக்கூடிய நேரம். சரி, ஒரு நாளை தினத்திலே பார்த்தா நகுக்கன் அம்மா ஏ மாறி வாட்டி ஏன்னா தலைப்புள்ள மாரியம்மா மேலுக்கு நல்லாலம்மா அம்மாங்கிற பட்டத்தை கொடுத்தது வதம். ஆமா, அம்மாங்கிற பட்டத்தை கொடுத்த தலைப்புள்ள பொம்பளை பிள்ளை. நான் அப்பாவும் சரி 8 பேருக்கும் இறையிட காட்டுக்கு போறோம். நாங்க 2 பேரும் வர வரைக்கும் புத்துக்குள்ளே இருங்கட்டி. சரிமா. ஏன்னா 8 பேரும் பெண் குழந்தைங்க வேற புத்த விட்டு வெளியில வந்துடாது. மாரியம்மா ஓம் பொறுப்பு 7 பேரையும் பாத்துக்க. அம்மா என்ன போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி மாரியம்மா கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டு 2 பேரும் காட்டுக்கு போயிட்டாங்க. சந்தனம்மா காட்டுக்கு. சரி, 8 பேரும் புத்துக்குள்ள இருந்து பாக்க என்ன செய்யடா ஏக்கா என்னக்கா மாரி சொல்லுக்கா ஏட்டி முப்படாதி ஏ உச்சினி மகாளி ஏட்டி பூமாரி இந்த புத்துக்குள்ளே நம்ம எவ்வளவு நேரம் இருக்கு. ஏக்கா ரொம்ப நேரம் இந்த புத்துக்குள்ளே இருக்க எனக்கு போர் அடிக்குக்கா. ஏக்கா நம்ம 8 பேரும் ஏதாவது லாட்ல ஆடுவோமா? சும்மா இருக்க வேண்டாண்டி. அம்மா அப்பா வரதுக்குள்ள விளையாடிட்டு உள்ள வந்துருவோம். நீ ஒரு யோசனை சொல்லு. ஏக்கா பல்லாங்குழி ஆடுவோமாக்கா? வேண்டாங்கா. பிள்ளைக்குள்ளே தடவை ஏமாத்தோம் வேண்டே வேண்டாம். கோட்டிக்காரி. சரி அடுத்து ஏக்கா கும்மி அடிச்சு கொலவு போட்டு விளையாடுவோமா? இப்போ சொன்னியே இது விளையாட்டு. கை தட்டுக்கா. அக்கா தங்கச்சி 8 பேரும் முறை ஆசைப்பட்ட விளையாடிய விளையாட்டு தான் அந்த கும்மி பாட்டு. ஓ கும்மி பாட்டு. ஆமா, அவ அக்கா தங்கச்சி 8 பேரும் அன்னைக்கு நாகலோகப்பட்டதுல கும்மி அடித்து கொலவ போடவே இன்னைக்கு அவ பேரை சொல்லி ஊரூரா முளப்பாரி வளர்த்து ஊரூரா கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்கு. புத்த விட்டு வெளியில போவாங்க. அப்படி கும்மி அடிச்சு அவ மனசு குளிரும், அவ மனசு குளிர்ந்தா நம்மள வாழ நல்ல நம்மள நல்ல முறையில வைப்பா தாய் அப்படின்னு சொல்லி புத்த விட்டு வெளியில வந்து அன்னைக்கு தான் இயற்கையை பார்க்க அவ்வளவு அழகா இருக்கு. ஏ முப்படாதி நீ முதல்ல ஒரு பாட்டு படி. தன்னனே நானே நானே தன்னானே தானனே நானே நானே கோவக்கார மச்சானும் இல்ல என் மச்சான் கொடுமை செய்யும் மச்சானும் இல்ல என் மச்சான் மச்சான் சிரிச்சிடுவான் முறைச்சிடுவான் சிரிச்சிடுவான் முறைச்சிடுவான் சின்ன சின்ன சேட்டை செய்யும் கோவக்கார அவரு கோவக்கார மச்சானும் இல்ல என் மச்சான் கொடுமை செய்யும் மச்சானும் இல்ல. பாட்டுடி ஏக்கா நான் பாட்டு படிக்கேன். நீ படிக்கா. ஆளுங்க கும்மி அடிங்கனா இப்போ. ஏக்கா சரிக்கா. தன்னன்னாதீனம் தன்னானே தன்னதானனாதீனோ தன்னானே மாடி ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலோ கும்மி அடி பெண்ணே. ஒரு பாட்டு நம்ம படிக்கும். நீ மாரியம்மா நான் காளியம்மா படிக்கும். நீ முப்படாய் 3 மணிக்கு கொலவ போட சொல்லு. நீ கொலவ போடணும். கொலவ போடு காமி. அப்படி கப்பட கூடாது. கும்மி அடி பெண்ணே கும்மி அடி நல்ல குனிந்து நெளிந்து கும்மி அடி மணி ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலோ போட்டு கொடுக்குற மாரியம்மாளுக்கு கொலவ போட்டு கும்மி ஓடி போடு தன்னன்னாதீனம் தன்னானே தன்னதானனாதீனம் தன்னானே கும்மி அடிக்கால மாரியம்மா தாய கொலவ போடுறா பூமாரி மணி ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலோ அவ ஓடி வருகிற பூமாரி அம்மைக்கு ஒரு கொலவைய போடுங்க. மாறி விருந்ததா மாநாடு மாறி மக்கள் விருந்ததா தென்னாடு கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி நம்ம அம்மன் பேரை சொல்லி கும்மி அடி தென்னாடு தாங்கிய சடமாறுக்கு தேசம் எல்லாம் கும்மி பாடுங்கம்மா. ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலோ நீங்க வட்ட வட்டமாக வாருங்கம்மா கைய வீசி கும்மி அடிங்களம்மா. கும்மிய பாலி பெண்ணெல்லாம் ஆனந்த கும்மிய பாலி பெண்ணே வட்ட பொட்டுக்கார மாரியம்மள வாழ்த்தி கும்மி அடிங்களம்மா. கும்மிய பாலி பெண்ணே எல்லாரும் கும்மிய பாலி பெண்ணே வாராளம் தாய் வாராளம் வடக்கெருந்துமே வாராளம் ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலோ ஓடி வருகிற பூமாரி அம்மைக்கு ஒரு கொலவைய போடுங்கம்மா. ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலோ போடு தன்னன்னாதீனம் தன்னானே தன்னதானனாதீனோ தன்னானே கும்மி அடி பெண்ணே கும்மி அடி நல்ல கொலவ போடு கும்மி அடி நீங்க போடுங்கம்மா ஒரு கொலவ உங்க பொன்னால மணி கொலவ ஓடி வருகிற அக்கினி மாரிக்கு ஒரு கொலவைய போடுங்கம்மா. வாராளம் தாய் வாராளம் அம்மா வடக்கெருந்துமே வாராளம் கும்மிய பாலி பெண்ணையம்மா கும்மிய பாலி பெண்ணே இருக்க குடியா இல்ல விட்டு மாரியம்மா வாராளம் கும்மிய பாலி பெண்ணே இங்க எல்லாரும் கும்மிய பாலி பெண்ணே. எக்கா ஏ முப்படாதி ஏ அம்மா ஏ காந்தாரி கும்மி அடிச்சு காலெல்லாம் வலிச்சு போச்சு. அவளுக்கா காலு எனக்கு அதுலயே வலிக்கு. எதுல? இடுப்பு
இப்படி இப்படி அடிச்ச பாத்துக்கோ. ஆமா. இடுப்பு கிடுப்புல அடிக்குதா? ஏன்னா அக்கா தங்கச்சி 8 பேரும் இருக்கக்கூடிய இடம் எங்க இருக்கா? ஆமாம்போ. அவளோ இருக்கிறது நாகலோகப்பட்டணம். கடற்கரை ஓரத்துல இருக்கறா. சரி. கடற்கரை ஓரத்துல என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? மணல் இருக்கும். மணல் இருக்கும். சரி. மணலை கண்டாலே சின்ன பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டாம். சொல்லவே வேணாம் பாத்து. விளையாட தோணும் இல்லையா? பாரு உனக்கு. சரி. அது சோறு பொங்கி கறி வச்சு அது மண்ணுல சின்ன பிள்ளைங்க விளையாடும் இல்லையா? அத போல என் தாய் அட்டை காளியர்கள் 8 பேரும் நாகலோகப்பட்டணத்திலே நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் எங்க சித்தப்பாக்கும் எங்க சித்திக்கும் பிறந்ததொரு அட்டகாளி 8 பேர்களையும் அப்படி அதாவது அவ 8 பேருடையும் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் பார்வதியின் மகிமையாலே வரவழைத்து கோட்டை போடக்கூடிய வரத்தை கொடுத்த உடனே புட்டாபுரத்திலே சென்று முப்புறத்து கோட்டை கட்டி வாழ்ந்தா. கோட்டையில அகம்பெருத்து நிக்கி என்ன அவ கோட்டையில இருக்குது. ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் கொடுத்த 103 சிவலிங்கம் 103 லிங்கம் இருக்கதால அவ கோட்டையில அகம்பெருத்து. அவ கோட்டையில எப்படி இருக்குன்னு கேட்டனா எப்படி? அவளே ராஜா, அவளே மந்திரி, அவளே ராணி, அவளே அப்படி இப்படி கல்லை அவனும் கேட்கணும்ல. அதாவது அவ கோட்டையில் அகம்பெருத்த உடனே அவ கோட்டையை அழிக்கணும் என்று சொல்லி என் பெருமாள் கோபாலக்கண்ணனும் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானும் வந்து அம்மாளுடைய கோட்டையை அழித்த உடனே கோட்டை எது எரிந்தது, கொடிமரமும் சாய்ந்த உடனே அப்படி அதாவது கொடிமரம் சாய்ந்த உடனே பார்த்தார் ஆண்டவன் சிவபெருமான். பார்வதி சொல்லுகிற 8 பேருக்கும் அறுபிறவி கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் தீர்த்தம் கொண்டு பகவான் தெளிப்பாராம். திருப்பி ரம்பாள் தட்டுவாரா இவ தூங்கி மெல்ல முழித்ததை மாரியம்மா சுந்தரமா எழுந்து கொடிமரம் சாய்ந்த உடனே மறுபிறவை கொடுக்க வேண்டும் என்று தீர்த்தம் கொண்டு தெளித்து திருப்புறம் பால் தட்டுகிறார். அட்டகாளி 8 பேரும் ஆர வார சுர்வத்தோடு அலறிக்கிட்டு வாராளு மறுபுறவை கொடுத்து மச்சரி சிவனம் அதிலே மகிடாசுரனை அழிக்க வேண்டும் என்று சொல்லி என் தாய் அட்டகாளி 8 பேரும் மகிடாசுரனை அழித்து சிங்கமுக வாகனமாக அமர்த்தி கொண்டு ஆண்டவனிடத்தில் வரக்கூடிய நேரத்தில் பழியதில் எடுத்த பிள்ளை வண்டிக்கார வைரவர் சுவாமி என்ற பெயர் கொடுத்து ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் வாக்கு வரங்களை கொடுக்கிறார். எப்படியாப்பட்ட வரம் தெரியுமா? எப்படிப்பட்ட வரங்கள்? சாமியாக்கோ வரும், அழிக்கு வரும், அது 1008 வரும், தாய கொல்லும் வரும், வெல்லும் வரும், கொல்லும் வரும், வெல்லும் வரும், இவ கோடி வரங்களும் பெற்றவளா சுவாமி வெல்லும் வரும். ஆண்டவனிடத்திலே தேவையாகப்பட்ட வரங்களை வாங்கி கொண்டு பழியதில் எடுத்த பிள்ளைக்கு வண்டிக்கார வைரவர் சுவாமி என்ற பெயர் கொடுத்து எந்த ஊரு போனால் நமக்கு வாழ்வு உண்டு என்று சொல்லி கீழ தென்கலமான நகரத்திலே திருநெல்வேலி மாவட்டத்திலே நம் நாடார் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட கையெடுத்து வணங்கூரை காக்கும் கடவுளாகவும் உள் மொரிந்திடாமல் மொரிந்த கொப்பு வாடிடாமல் பாட்டியை பெருக வைத்து பால் பானையாக பொங்க வைத்து பிள்ளை இல்லா மக்களுக்கு பிள்ளை வரம் கொடுக்கக்கூடிய ஆத்தாவாகவும் நம்பி வந்த மக்களுக்கு நல்வாக்கு சொல்லக்கூடிய தெய்வமாகவும் அன்றிலிருந்து இந்நாள் வரை கல்யாண வாசலாகவே வேலிகட்டி காத்து வருகிறார். சத்திரிய குலம் திலக சான்றோர் குலமானவரா, சத்திரியர் குலம் திலக சான்றோர் குலமானவரா, உத்தமரா காமராஜர் ஒருவரை போல் உலகில் கண்டதும் இல்லை காண போவதும் இல்லை.
குழந்தைகளுக்கு ஏற்ற மிகு மதிய உணவு ஏழை பள்ளி குழந்தைகளுக்கு ஏற்ற மிகு மதிய உணவு நாடெங்கும் போட சொன்ன நல்ல உள்ளம் காமராஜ் வள்ளலை போலே உலகில் யாருமே இல்லை நம்ம வள்ளலை போலே உலகில் யாருமே இல்லை வள்ளலை போலே உலகில் யாருமே இல்லை நம்ம தாத்தாவை போலே உலகில் யாருமே இல்லை சுவாமி கல்வி இல்ல மக்களுக்கு கண் கொடுக்கும் தெய்வம் போல் கல்வி இல்ல மக்களுக்கு கண் கொடுக்கும் தெய்வம் போல் கற்றவரே போச்சும்படி கல்வி தந்த காமராஜ் புகழை பாடுவோம் புகழை போற்றி பாடுவோம் அவர் புகழை பாடுவோம் தெய்வத்தை போற்றி பாடுவோம் புகழை பாடுவோம் புகழை போற்றி பாடுவோம் சாமியோட புகழை பாடுவோம் புகழை போற்றி பாடுவோம் சுவாமி பாம்பே கல்கத்தா டெல்லி பருமாமலை தனிலே பாம்பே கல்கத்தா டெல்லி பருமாமலை தனிலே பட்டணத்து மனிதரெல்லாம் கெட்டிக்கார தலைவர் என்று வாழ்த்தி நின்றனரே தலைவரை போற்றி நின்றனரே வாழ்த்தி நின்றனரே தெய்வத்தை போற்றி நின்றனரே வாழ்த்தி நின்றனரே தெய்வத்தை போற்றி நின்றனரே சாமியை வாழ்த்தி நின்றனரே எல்லோரும் போற்றி நின்றனரே சுவாமி சத்திரியர் குளம் திலக சான்றோர் குளம் மாணவரா சத்திரியர் குளம் திலக சான்றோர் குளம் மாணவரா உத்தமர காமராஜர் ஒருவளை போலி போலை கண்டதும் இல்லை காண போவதும் இல்லை 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 தனைத்தும் தன்னனை தன்னா தந்தனைத்தும் தனனை தன்னா வேல் வேல் வேலையா தந்தனைத்தும் தனனை தன்னோ தானே தன்னோ தனனை தன்னோ தானை தோங்கானனை தனோ தானை தந்தோம் தானனை தனா வேல் வேலையா தானை தோங்கானனை தனோ தானை தந்தோம் தானனை தனா அயோத்தியில் வாசம் செய்யும் அயோத்தியில் வாசம் செய்யும் வேல் வேல்
புகழுடனே வாழ்க வாழ்க சுவாமி தொட்டில் முதல் பாப்பா வரை கட்டில் தாத்தா வாழ்க வாழ்க நாடார் குல மக்கள் எல்லாம் நலமுடனே வாழ்க வாழ்க சுவாமி வில்லோடு மணியோடு வீசுகோளும் வாழ்க வாழ்க கட்டை முதல் உடுக்கு தாளம் குடமுடனே வாழ்க வாழ்க பக்க பாட்டு புலவரெல்லாம் புகழுடனே வாழ்க வாழ்க எல்லோரும் வாழ்க வாழ்க என் குருவும் வாழ்க வாழ்க ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ரெண்டு கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் மூன்று ஒன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் நான்கு மாறுபட சூரனை வதைத்த முகம் ஐந்து வள்ளியை மனம் புரிய வந்த முகம் ஆறு சுவாமி ஆறு முகமான